வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க. பல்லு முந்தானை முந்தி தலைப்பில் உங்களுக்கு ஜரி லைன் இல்லைனா த்ரெட் லைன் வரும். கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஜரி லைன் அப்படி கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதே சேம் ரன்னிங் ப்ளவுஸ், இதே பார்டர் அப்படியே வந்துடும். பட் பாடி கலர் இதே சேமாக அப்படியே வந்துடும். சேரீ லென்த்து லீனாக இருக்கிறவங்களுக்கு, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுற்றளவு நீங்கள் எப்பயும் தைக்கிற இடத்துல மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆரி ஒரு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நல்லா நீளமாக முந்தி விட்டு கொசுவை நிறையா வச்சு கட்டுறவங்க, ஃப்ளீட்ஸ் நிறையா வச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க ப்ளவுஸ் கட் பண்ணாமல் கட்டினீங்கன்னா நல்லா நீளமாக இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக ரொம்ப சூப்பராக நல்லா அந்த கோபுரம் டிசைனில் த்ரெட் பார்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் இதெல்லாம் ஒர்த்தபிளான சாரீஸ். கடையில் கண்டிப்பாக அந்த ப்ரைஸை உங்களால் வாங்கவே முடியாது. நம்ம சேனலில் உங்களுக்காகவே தான் ஆடி ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். விலை குறைவாக நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்காக சேலைகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ். பாருங்கள், ரசிங்க. உங்கள்கிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு, சில இடையூறுகள் பேச முடியல. இனிமேல் கரெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்லைன் பர்ச்சேஸ் ரொம்பவே கவனமாக விழிப்புணர்வோடு பண்ணணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ப்ராப்ளமாக இல்லை. ஆனால் எங்கே அவங்களுமே பணத்தை இழக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுமே என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறது நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயில்ஸ். அதாவது ஒரு இடத்துல வாங்குகிறாங்க, கண்டினியூஸாக அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் ஆயிடுது. இதே நீங்கள் ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு ஒருத்தரே அதை ஹேண்டில் பண்ணிட்டா கரெக்டாக பண்ணிடுறாங்க. 4-5 பேருங்கிறப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போது அது மிஸ் ஆகிடலாம். அப்படி இல்லை, வேறு ஏதோ சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கும் அந்த நமக்கு அனுப்புகிறவங்களுக்கு. அதனால் கூட அவங்க லேட் பண்ணுவாங்க. இல்லை, சம்டைம்ஸ் அனுப்பிட்டு அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. கொரியர் போட்டிருப்பாங்க, பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்துட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. எல்லா டைமுமே நமக்கு அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரைவேட் கொரியரில் தான் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பார்க்குறது எல்லாமே இப்படி ப்ரைவேட் கொரியரில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இதற்கான ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் ஈஸியாக அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரிசீவ் பண்ணுறப்போ உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். இது எல்லாமே வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துடுறீங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் 3 இடத்துல பணத்தை இழக்கிறாங்க, தெரியாமல் ஸ்கேம் பண்ணப்படுறீங்க. எங்கன்னா பேமெண்ட் பண்ணுற இடத்துல. தயவு செய்து சொல்கிறோம், வீட்டில் ரிட்டையர்டு பர்சன்ஸ் இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்க சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன எதில் வாங்கினாலும் சரி, இ-காமர்ஸ் தளங்களில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃபுட்டு என்ன வேணாலும் பண்ணிங்கனாலுமே சேவிங் அக்கௌண்ட்டை தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்பரை கொடுத்து நிறையா பண்ணுறீங்க, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, ஏதோ ஒரு தெரியாமல் நீங்கள் டக்குன்னு அதை அழுத்துனீங்கன்னா பாஸ்வேர்டே, அதாவது ஓடிபி இல்லாமையே அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துடுறாங்க. அந்த ₹1 பின்னாடி 50,000 இருக்கலாம், 1 லட்சம், 2 கோடி அப்படி கூட இருக்கலாம், 2 லட்சம் கூட இருக்கலாம். கோடிக்கணக்கில் நம்ம தெரியாது, நம்ம யார் எப்படி வச்சுருக்கோன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க பேக்ஸில் என்ன போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. இது புது வகையான ஒரு ஸ்கேம். நீங்கள் ₹1 நினச்சி தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க, ஆனால் பின்னாடி அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும். அப்போது இந்த சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதானா உங்களுக்கு ப்ராப்ளம்.
அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இல்லாட்டினா இந்த மாதிரி அப்பப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த 500 1000 உங்களுக்கு போயிடும். ₹1 சப்போஸ் தெரியாமல் கிளிக் பண்ணிங்கன்னா கூட ₹1000 ₹2000 கூட போயிடும். சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பதட்டப்பட்டு அதை அமுக்குன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் போயிடும். அதனால தான் நமக்கு ஆதார் கார்டு வெளியில் போகிறப்போ அந்த நம்பர்லாம் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நம்பர் போயிடுது. தரவுகளை எடுத்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பொண்ணு பையன் எங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க ரிலேஷன்ஸ் அவங்க நம்பரை ஹேக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் மூலமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிற மாதிரியே மெசேஜ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், நிறையா பேருக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு, என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவோம். ஃபேக் பேஜ், ட்ரஸ்டட் பேஜில் வாங்கிட்டு இருப்பீங்க ரெகுலராக, திடீர்னு பார்த்தா அதே பேஜில் ஆஃபர் அப்படின்னு போட்டு ரொம்ப கம்மியாக நீங்கள் ₹1000 வாங்கியிருப்பீங்க ஒரு சேலையை, அந்த சேலையை ₹300 ₹200 போட்டு ஃபேக் பேஜ் ரெடி பண்ணி ஃபேக் ஐடி ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாலலாம். அப்போது நீங்கள் அதில் உள்ளே போய் கேட்டிங்கன்னா என்னுடைய ரெகுலராக எங்கள் ஒரு அம்மா வாங்குவாங்க, அவங்களே என்கிட்ட சொன்னது, அவங்க நடந்தது உண்மையான விஷயம். அவங்க அந்த மாதிரி தான் அந்த பேஜ் ஃபேக்கில் அதாவது வாங்கியிருக்காங்க ட்ரஸ்டட் பேஜில், அதே ஐடி ஓப்பன் பண்ணி ஃபேக் பேஜில் போட்டாங்க தெரியாமல். போட்டால் அவங்க பார்த்தா போட்டதுக்கப்புறமா ₹200 கொடுங்க, திருப்பி ₹300 கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறமா தான் அவங்க 3 தடவை கட்டியிருக்காங்க பணத்தை. அதுக்கப்புறமா தான்